மில்க் ஸ்வீட் பார்க்குறோம். கடைகள்லாம் வாங்கினா ஜீனி போட்டு இருக்கும், விலையும் கூட இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ஹெல்த்தியாக வெல்லம் இப்படி ஏதாவது கலந்து செய்யலாம். அது எல்லோரும் பயப்படாமல் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி மில்க் ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க 3 பொருள்களில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வச்சும் சாப்பிட்லாம். 10 நாள் வச்சுருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம். அதில் காய்ச்சின பசும்பால் ஏடோடு எடுத்து வச்சுருக்கேன். பசும்பால்னால இப்படி டார்க் கலராக இருக்குது. 1/4 லிட்டர் பால், திக்கான பால். அதை ஒரு பேனில் ஊற்றிட்டு 5 ரூபா மில்க் பவுடர் பேக்கெட் 10 எடுத்திருக்கேன். அது 1 கப் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே போட்டு நல்லா கிண்டிக்கிற வேண்டியதான். இந்த 1/4 லிட்டர் பால் 15 ரூபா தான். இந்த பால் பேக்கெட் ஒரு 50 ரூபாய்க்கு போட்டிருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி கட்டி இல்லாமல் கொஞ்ச நேரம் கலந்து விட்டால் ஈஸியாக கலந்து வந்துடும். பாலை குறுக வச்சு ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் காய்ச்சி பால்கோவா பண்ணி பேடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்வீட்டு. ஸ்வீட்லேயே மில்க் ஸ்வீட் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பால்கோவா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பால்கோவா நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிறணும். இப்படி இந்த ஓரத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் வற்றி வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் ரவையை நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக ரெடி ஆகிரும். ஆனால் ரவை போட்டால் டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு துருவன வெல்லம் 1/4 கப், 1/4 லிட்டர் பால், 5 ரூபா மில்க் பவுடர் பாக்கெட் 10, ஒரு 1/4 கப் துருவன வெல்லம். இதை போட்டு நல்லா சேர்த்து கிண்டிக்கிற வேண்டியதான். இது ஜீனியில் செய்கிற மில்க் ஸ்வீட்டோடு நல்லா தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெண்ணிலா எசன்ஸும் போடலாம், இல்லைன்னா ஏலக்காய் விதையை மட்டும் நுணுக்கி போடலாம். நான் ஏலக்காய் விதை மட்டும்தான் நுணுக்கி போட போகிறேன். நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 7-8 நிமிஷம்தான் ஆகும். ஓரத்தில் மாத்திரம்தான் லேசாக தண்ணி தெரியுது. இப்போ நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதுக்கு நெய் தேவையில்லை. ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா அந்த பாத்திரத்துலேயே சூடோடு வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் காஞ்சி போயிடும், மேலே நெகிழ்வாக இருக்கும். அதனால் அந்த சூடான அதே பாத்திரத்தில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டே வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இது 2 பகுதியாக பிரித்து ஒரு ட்ராப் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் நான் வீடியோக்காக மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தவிர்க்கணும்னா தவிர்த்துருங்க. இது நல்லா அந்த கலர் மெர்ஜ் ஆகிக்கிறட்டும். எல்லா இடத்துலையும் நல்லா சேர்த்து கொண்டுறணும். நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் போடுங்க, இல்லைன்னா கேரட்டை துருவிட்டு நல்லா இறுக்க கையில் பிழிங்க, அந்த ஜூஸ் நல்லா வரும். இப்போ இதை அப்படியே தேய்ச்சோம்னா அந்த பால்கோவா போய் ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சோண்டு சப்பாத்தி கட்டையில் நெய் தடவிக்கிறணும். நெய் தடவிட்டு ஒரு லேயர் தேய்ச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பட்டர் பேப்பரில் இன்னொரு லேயரை தேய்ச்சிக்கிறணும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சாப்பிட்றப்ப பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. இன்னொன்று கடைகள் இப்படி கிடைக்கிறப்ப அது நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். எப்போயோ ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ 2 ஈவனாக தேய்ச்சிட்டோம். ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு அப்படியே சுருட்டிக்கிற வேண்டியதான். இப்போ கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கிறனால நம்ம மெதுவாக சுருட்டணும், இல்லைன்னா பிஞ்சு போயிடும் பால்கோவா. பட்டர் பேப்பரை வச்சு நல்லா சுருட்டி விட்டு எடுத்துக்கிறணும். ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். இதே அளவு சைஸ் இருக்கும்போதுன்னா அந்த ரவுண்ட் லேயர் கிடைக்கும். நான் கொஞ்சம் நீளம் இழுத்து விட்டேன், நிறைய ஸ்லைசஸ் வேணுன்றதுக்காக.
இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசர் ட்ரேயில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்லா கெட்டியாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவர் போல் வச்சு எடுங்க. எடுத்து பீஸ் போடுங்க, நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.